I'm walking around in the circle of life, doing the things I know, walking the same ways 100 times with the same soul. Dear friends, welcome to Kannada channel. இந்த வீடியோவில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு போட்டிங்காக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். Do you ever try to put on the right side, put it up in your mind? But do you ever try to put on the left side, put it up in your mind? It's gonna be hard. ஒரு வழியாக பிச்சாவரம் போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டுருக்கேன். இந்த பிச்சாவரம் சிதம்பரத்துலேருந்து ½ hour ட்ராவல் பண்ணால் சூப்பராக ரீச் ஆகிடலாம். என்ன கொஞ்சம் ரோடு தான் நல்லா இருக்காது, மற்றபடி சூப்பர். இங்கே வெயிட்டிங் ஹாலு, கேன்டீன் அப்படின்னு எல்லாமே இருக்குது. இங்கே உள்ள மேங்குரோவ் ஃபாரஸ்ட் வந்து வேர்ல்டுலேயே 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி 2800 ஏக்கரில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு 50 வகையான பறவைகள்லாம் அதர் கண்ட்ரிலேருந்து வரதாகவும் சொல்கிறாங்க. நம்ம போனப்போ அதுவும் பறவைகள் பார்க்க முடியல. நாங்கள் இங்கே ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். பட் இதில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. நாங்கள் போனது ஒரு வீக்கெண்ட் அப்படின்னால நல்ல க்ரௌடு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. டிக்கெட் கவுண்டரும் செம்ம சூப்பராக ஃபுல்லு. கடைசியில் இருந்தாலும் நமக்கு முன்னாடியே ஒரு 20-25 போட்டு போயிடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா பார்க்கிங் வந்து செம்ம ஃபுல்லாக இருக்கிறத வச்சு நம்மளால அதை வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே பெடல் போட்டு, மோட்டர் போட்டுன்னு 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஹவர்ஸ் கணக்கில் தான் இந்த போட்டு வந்து ரன் ஆகுது. நாங்கள் வந்து ஒரு 2-3 ஃபேமிலி போனதுனால 2 மோட்டார் போட்டை எடுத்துக்கிட்டு தான் ரைடு போனோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் ரெண்ட் என்ன, எத்தனை பேர் போகலாம் அப்படிங்கிற வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அது மாதிரி வந்தோம். அது மாதிரி வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 மோட்டர் போட்டை எடுத்துகிட்டு உள்ளறக்க வந்தாச்சு. ஜாக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஜாக்கெட்டை போட்டு போட்டு யார்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பர் ஹெட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உள்ளறக்க விடுறாங்க. ஐ மீன் ரெண்ட் எடுக்கிறது வந்து போட்டு வந்து அவுட் சைடு, நம்ம போட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு உள்ளறக்க வந்து இந்த ஸ்பாட்டுக்கு ஐ மீன் போட்டிங் போகிறதுக்கு யார்டு கிட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பர் ஹெட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும், கேமராக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு நம்ம போட்டில் ஏறியாச்சு. போட்டு பார்த்தா செம்ம சூப்பர். இந்த இடத்த வந்து நீங்கள் நிறையா ஃபிலிமில் பார்த்துருக்கலாம். இப்போ கமல் நடித்திருந்த தசா அவதாரம் அப்படிங்கிற படத்தை கூட இங்கே பெரும்பகுதி இங்கே ஷூட் பண்ணாதவங்க சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நிறையா படத்தில் இந்த லொக்கேஷன் வருது. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த அலையாத்தி காடு வந்து வேர்ல்டுலேயே 2வது இடத்துல இருக்குன்னா பார்த்துங்க. இதேமாரி வேறு எங்கேயுமே இது மாதிரி சதுப்பு நில காடுகள் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பிச்சாவரத்தை வந்து பித்தர்புரம் அப்படிங்கிற ஒரு ஊராக தான் இருந்துச்சு. நாளடைவில் வந்து எல்லாருமே சொல்லி ஷார்ட்டாக பிரதர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பித்தர்புரத்தை வந்து பிச்சாவரன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பிச்சாவரண்டு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்னா தான் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்குது. இந்த பிச்சாவரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிதம்பரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்கு நியர்பைல இருக்குது. இது வந்து வங்கக்கடல் ஓரம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பிச்சாவரம் பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மிடில் இருக்கிறதுனால அங்கே வர அப்ராட்லேருந்து வர டூரிஸ்ட் எல்லாமே இங்கே விசிட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் வந்து ஒருத்தையான ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போட்டிங் ரைடே செம்ம சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி. இது கடலா ரிவராண்டே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக பறந்து விரிஞ்சு எங்கே பார்த்தாலும் வாட்டர். அது மாதிரி நிறையா போட்டிங் ரைடு போகிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. செம்ம க்ரௌடு. நம்ம கிட்ஸுங்க செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. நாங்கள் இங்கே காரைக்கால் சைட்லேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது ஜிபிஎஸ் போட்டு வந்தாலும் நிறையா ரூட்டு காமிச்சு நிறையா கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. அதனால நீங்கள் வர்றவங்க அங்கே யார்ட்டாச்சும் ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட ரூட்டு கட்டு வர்றது நல்லாயிருக்கும். நாங்களே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 times நியர்பைலேயே நாங்கள் ரூட்டு கட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் இப்படி போங்க, கொஞ்சம் தூரம் ரைட் எடுங்க, கொஞ்சம் தூரம் லெஃப்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி பட் நம்ம டைமுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக விசாரிச்சிடுவாங்க. அங்கே வந்து முட்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வழியாக வந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம்.
நாங்கள் தனித்தனியாக 2 போட்டை ரெண்ட் பண்ணாலும் பக்கத்துலேயே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். பசங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. இங்கே உள்ள தண்ணியை அங்கே ஏற்றிக்கிட்டு, அங்கே உள்ள தண்ணியை இங்கே ஏற்றிக்கிட்டு. ரைடு நல்லா இருக்குது. என்ன அவ்வளோ பைசா வாங்கிவிட்டு ஜஸ்ட்டு 40 மினிட்ஸு 1 ஹவர் தான் ரைடு பண்ணுறாங்க. அதுலேயே நம்ம பெடல் போட்டு வந்தோம்னா இந்த தூரம் கூட வர முடியாது. நம்ம ரொம்ப டயர்டாகி பாதிலே நின்றுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம மோட்டார் போட்டு தான் ரெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு இவங்க வாங்குற ப்ரைஸ் வந்து ரீசனபிள் அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் பர் ஹெட்டுன்னு கால்குலேட் பண்ணால் ரொம்ப கம்மியாக வரும். நம்ம போட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இவங்களை அழைச்சிக்கிட்டு நம்ம உள்ளறக்க போயிட்டுருக்கோம். டைமிங்கும் நல்லா இருந்துச்சு. வந்த டைம் ஒரு 11 o'clock. நாங்கள் போட்டிங் போகிறதே 11:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான டயத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போகிற அலையாத்தி காடுன்னு சொல்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளறக்க போகணும். அது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம டிக்கெட் எடுக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லி தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். அது வந்து இந்த டிஸ்டன்ஸில் கவர் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு தெரியல. அந்த கன்ஃபியூஸ் ஒன்று இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கண்டிப்பாக அங்கே போனால் தான் நல்லாயிருக்கும். அந்த லொக்கேஷன் வந்து இன்னும் செம்ம சூப்பராக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நிறைய பேரும் சொல்லியிருந்துருக்காங்க. I'm walking around in the circle of life, doing the things I know, walking the same ways 100 times with the same soul. நாம் இங்கே போட்டிங் போகிறது செம்ம சூப்பராக இருந்தாலும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே டவர் ஒன்று இருக்குது. அங்கேருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாம் போக வேண்டிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஏரியா வந்துருச்சு. இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தியாக போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.